ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் ஒரு ரெசிபி அப்படின்னா வாழைக்காயை வச்சு ஒரு பொடி. வாழைக்காய் பொடி இதை வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை அந்த மாதிரி இதுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பொடியெலாம் நம்மளுக்கு வீட்டில் இருந்ததுன்னா சாம்பாரோ ரசமோ எதுவுமே தேவையில்லை. இந்த சாதத்துலேயே இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வாழைக்காவோ 2 வாழைக்காவோ உங்களுக்கு வீட்டில் வாழைக்காய் மீதி இருந்ததுன்னா கவலைப்பட வேணாம், பழுத்துருமோ அப்படின்லாம் வேண்டாம். ஒரு வாழைக்காவோ 2 வாழைக்காவோ எடுத்து நம்ம இட்லி தட்டில் இட்லி குண்டானில் தண்ணி விட்டுட்டு அந்த தட்டில் அப்படியே முழு வாழைக்காயை வச்சுருங்க. வாழைக்காவாக வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆறினோடனே பீல் பண்ணிவிடுங்க. தோல் தானாக உறிஞ்சி வந்துடும். உறிஞ்சி வந்துட்டோடனே இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் நம்மளுக்கு வாட்டர் தண்ணி இருக்கா மாதிரி இருந்ததுன்னா லாஸ்ட்டு போட்டு நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடி அரைக்கிறதுக்கு துவரம்பருப்பு நிறைய எடுத்துக்கணும். துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக புளி, மிளகா, உங்கள் காரத்துக்கு எவ்வளோ காரம் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகா, உப்பு, பெருங்காயம். இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். சரியா, இப்போ வாங்க அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போது நான் தான் சொல்லுவேன், வெளியில் போயிட்டு வந்தோம் சாம்பார் வைக்கணும், ரசம் வைக்கணும், அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி பொடி வகைகள்லாம் நம்மளுக்கு இருந்ததுன்னா வீட்டில் ஈஸியாக நம்ம ஒரு ரைஸ் வச்சுட்டு ஒரு அப்பளம் பொரிச்சிட்டு சாப்பிட்டுடலாம். சரியா, வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆல்ரெடி நான் பற்ற வச்சு கடாய் போட்டு அதில் ஆயில் விட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு நிறைய போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. அதில் 1 கப்பு எடுத்திங்கன்னா இதில் கொஞ்சமாக 1/4 கப்புக்கு கீழே எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு. ஏன்னா உளுத்தம்பருப்பு போட்டால் கொஞ்சம் நமுத்து போயிடும், வேறு ஒன்றுமே கிடையாது இது. அதுக்கப்புறம் மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு மிளகா. அதுக்கப்புறம் புளி. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சிகப்பாக ஆகணும் இந்த பருப்பெல்லாம். சரியா, இந்த மாதிரி வறுத்து எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம். அதோட உப்பையும் பெருங்காயத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சும்மா அந்த ஹீட்டான கடாயிலேயே நம்ம கொஞ்சம் வாட்டர் இருக்கா மாதிரி நம்மளுக்கு ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இதில் லேசாக ஒரு பெரட்டி எடுத்துகிட்டு அதையும் ஆற வச்சுட்டு நம்ம வாழைக்காய் பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுள்ள வச்சுருந்தோம்னா 1 வீக்குக்கு நல்லாவே இருக்கும், கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காய் பொரியல் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, பொடி போட்டு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, பொடி மாஸ் தான் பண்ணி சாப்பிட்ணுன்னு இல்லை, இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை வறுத்து எடுத்துன்னு வந்துடலாம். இதை பாருங்கள், லாஸ்ட்டு வாழைக்காவையும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். பருப்பெல்லாம் எடுத்து இந்த பாருங்கள் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு தான் நான் இதில் அந்த சூடுலேயே கொஞ்சம் வாழைக்காவையும் போட்டு பெரட்டி எடுத்துட்டோம்னா இந்த வாழைக்காயில் இருக்கிற தண்ணி எவாப்ரேட் ஆகிடும், பொடி நல்லா வரும். சரியா, நீங்கள் அப்படியே கூட நல்ல வாழைக்காயை வேக வச்சு எடுத்துட்டு நல்ல நம்ம தண்ணீரில் வேக வைக்க போகிறதில்ல, இட்லி தட்டு மேலே தான் வைக்க போகிறோம். அதை நல்லா பிசைஞ்சு நல்லா உதிரி ஆக்கிட்டு இந்த அரைச்ச பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஆனால் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், இன்னும் 2-3 நாள் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹீட்டு வானிலையிலேயே போட்டு நல்லா இதையும் பண்ணிட்டோம்னா இதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகும். சரியா, அவ்வளோதான். இதையும் வறுத்து அப்படியே லேஸாக அந்த ஹீட்டுலேயே இதை பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஆஃப் பண்ணி தான் இருக்கேன். இதில் அப்படியே இதில் வாட்டர்லாம் போனோன்னே இதை பாருங்கள் உதிரியாக நல்லா எடுத்து பார்த்திங்களா, அவ்வளோதான். இதையும் லாஸ்ட்டு ஒரு சுற்று நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கடைசியாக, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் போட்டு பொடி பண்ணிக்கணும். அந்த பருப்போட மறக்காமல் உப்பையும் பெருங்காய பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோன்னா இது வாழைக்காய் சாப்பிடும்போது நம்மளுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம், கேஸ் ப்ராப்ளம் வரும் நிறைய பேருக்கு. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு தான், ப்ளஸ் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு. ஏன்னா பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம், வாழைக்காய் சேர்த்துருக்கோம், எல்லாமே கேஸ் இல்லையா, அதால் தான் நம்ம பெருங்காயம் சேர்த்துருக்கோம், வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள், அவ்வளோதான். இதுவும் ஆறட்டும். பருப்பும் அங்கே ஆறின்ட்டுருக்கு,
மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து இந்த வறுத்து வச்ச பருப்பு, மிளகா வத்தல், புளி எல்லாம் போட்டோம். இன்னும் 2 அடிஷ்னலாக ஆட் பண்ணோன்னு சொன்னேன் இல்லையா, உப்பு, தேவையான அளவு உப்பு. நெக்ஸ்ட் வந்து பெருங்காயம் பொடி. அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக இதையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். வாழைக்காய் பொடி தயாராகிடும். வாங்க பார்க்கலாம். பருப்பெல்லாம் இப்போ நம்ம அரைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாழைக்காய் இருக்குது இல்லையா, அதையும் இதில் போட்டுடலாம். இல்லை நீங்கள் இந்த பவுலில் போட்டு கூட இந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட வசதி, எப்படி வேணுமோ. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளெண்ட் தான் பண்ண போகிறோம். சரியா? இதை பாருங்கள், வாழைக்காய் பொடி தயாராகியாச்சு. சரியா? இதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா, இந்த மாதிரி பொடி வகைகள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா, சாம்பார்லாம் நம்ம வந்து 2 days once அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி அப்படி பண்ணிக்கலாம். சரியா? இதெல்லாம் வந்து சாப்பிட்றதும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சாப்பிட்றது இட்லி, தோசை, ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சுட சாதம் போட்டு நெய் விட்டு அப்பளம் பொரித்து சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.